அந்த டைம்ல அது. ஏன்னா, அந்த நிலையில பார்த்தீங்கன்னா 3 காலங்கள் கிடையாது. 3 குணங்கள் கிடையாது. 3 தேகங்கள் கிடையாது. பஞ்சபூதங்கள் கிடையாது. எதுவுமே அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்துல ஜீவன் மாத்திரமே இருக்கும். அத தாண்டி வேற எந்த ஒரு வஸ்துவும் அந்த இடத்துல இருக்காதது. அப்ப அந்த தானாய் தன்மயமாக இருக்க அந்த நிலையில தான் இந்த மாரி அவஸ்தைகள் எதுவும் இல்லாத இருக்கிறது. ஆனால் மாயையில் இருக்கும்போது தான் இத்தகைய அவஸ்தைகள் என்பதை ஞானபிதா தெளிவுபடுத்தினார் அது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சுழுப்தி என்று சொல்லுவது மாயைன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. போன அத்தியாயத்திலே சொல்லியாச்சு. அப்ப அந்த மாயை பத்தி அது தன்னுடைய சக்தி அது சலித்து தானும் சக்தியும் கூடி கலந்து மயங்கி பிரம்மமாய் இருக்கின்ற அந்த வஸ்துவானது சலித்து மாயையும் அந்த சக்தியும் ஒண்ணு சேர்ந்து கூடி மயங்கி கிடக்குது என்றும் வருகிறது. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி மயங்கி கிடக்கின்ற இந்த தன்னை வேறாக அறிவதற்கு எந்த விதத்தில் சாத்தியப்படும்? இத கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சீடன் கேட்கிறாரு. அதுக்குதான் குரு சொல்றாரு, தானும் தன்னுடைய சக்தியில் உண்டான மாயையும் என்று சொல்லுவது நித்தியமும் அனித்தியமும். இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பே பிரம்மமும் மாயும் ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு படைப்பு. சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்தாதான் படைப்பு. அப்ப அதுல இருந்து எப்படி அதை பிரித்து எடுப்பது? தன்னுடைய சக்தியில் உண்டான மாயை என்று சொல்லுது. அப்ப நித்தியமும் அனித்தியமும் அவைகளை வெவ்வேறாக அறியப்படுவதற்கு அதுக்குதான் ஞானபிதா இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்றாரு. இது இப்ப மனிதனாக அபிமானித்து வருகின்ற ஒவ்வொருவதற்கும் அது உண்மையான மனிதனாவதற்கான அடிப்படை ப்ராப்ளமே இதுதான். அது எப்படி தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வது? இந்த விதத்துல ஒரு இந்த விதம் தான். அது எப்படி வெளில வர்றது தெரியல எல்லாருக்குமே. ஏதோ ஒரு வழி இருக்கிறதுன்னு தெரியுது. ஆனா எப்படி வர்றது? இதுல இருந்து நான் அதுக்கான ஒரு அறியாமையில இருக்கிறார். இதுல இருந்து நான் எப்படி இந்த பந்த பாசங்கள்ல இருந்து நான் எப்படி இந்த பற்றுல இருந்து நான் விடுவித்துக் கொள்வது? அதுக்கான வழிமுறை தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. அதுக்குதான் ஞானபிதா ஒரு நித்தியமும் அனித்தியமும் அப்ப ரெண்டுத்தையும் வெவ்வேறாக அது பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வேண்டும். நித்யா நித்திய வஸ்து விவேகம். அதுக்குதான் ஒரு உதாரணத்துல இந்த இடத்துல சொல்றாரு ஞானபிதா. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதில் உப்பை கொஞ்சம் போட்டாலாம் அந்த உப்பை கரைஞ்சிச்சுன்னா அதுல அந்த பாத்திரத்துல அந்த உப்பை காண முடியாது நம்மளால. அது அப்ப அந்த ஜலத்துல அந்த லயித்து போச்சு அந்த உப்பானது. அப்ப மீண்டும் உப்பை காண வேண்டும் என்றால் ஜலத்தை சுண்ட செய்ய வேண்டும். அப்ப அதுவரை பார்த்து கொண்டிருந்த ஜலம் சுண்டி காணாமல் இருக்கின்ற அந்த உப்பை காணவும் செய்கிறது. இதே பிரகாரம்தான் நித்தியமாயிருக்கின்ற தான் அனித்தியமாயிருக்கின்ற இந்த மாயையில் கலந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி லயித்து கிடக்கின்ற இந்த தன்னை அறிய வேண்டும் என்றால் அப்ப மாயையை சுண்டச் செய்ய வேண்டும். எப்படி? அந்த உப்பு கலந்த அந்த தண்ணீர்ல அந்த நீரை மட்டும் தனியாக பிரித்து சுண்டச் செய்ய வேண்டும். அப்ப கடைசியில உப்பு தான் நிச்சயமா இருக்கிற அந்த உப்பு கிடைக்குது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல இது உதாரணம் தான் இது. இப்ப இந்ததான் அப்ப மாயை இந்த பிரம்மம் 1, 2 கலந்து இந்த ரெண்டுமே பின்னி பிரிஞ்சு கலந்து இருக்கிறது. அப்ப அந்த மாயை நம்ம வற்றச் செய்ய வேண்டிய எப்படி நீரை வற்றச் செய்வது போல அந்த உப்பு கலந்த நீரை அப்ப அந்த மாயையை வற்றச் செய்து விட்டால் கடைசியில் மிஞ்சி இருப்பது பிரம்மம் மாத்திரமே. எப்படி அந்த தண்ணி கலந்த உப்புல தண்ணி சுண்ட செஞ்சுட்டா கடைசியில உப்பு மட்டும் நிக்குதோ அதே மாதிரிதான் இந்த உப்பு இந்த மாயையை சுண்ட செஞ்சிட்டேன்னா கடைசியில நிக்கிறது பிரம்மம் மாத்திரமே. அது
அப்போ இதுவரையில் பார்த்து கொண்டிருக்கின்ற மாயையான இந்த உலகம் நசித்து, அப்ப பார்க்காமல் இருந்த நித்தியமான பிரம்மத்தை அந்த டைம் தான் பார்க்க முடியும். அப்ப மாயை இருக்கிற வரைக்கும் பிரம்மத்தை நம்மளால பார்க்க முடியாது. முழுவதுமாக உணர முடியாது. அது எந்த விதம்னா, இப்ப சொன்ன மாதிரி உப்பு கலந்திருக்கிற இந்த ஜலத்தை சுண்டச் செய்வதற்கு நெருப்பு வேண்டியதல்லவா? அப்ப தண்ணியை சுண்ட செய்யணும்னா அதுக்கு நெருப்பு வேணும்ல. அதே மாதிரிதான் பிரம்மத்தில் கலந்திருக்க அந்த மாயா இருக்கிற இந்த உலகத்தை சுண்டச் செய்வதற்கு ஒரு அக்னி வேண்டும். அது எந்த அக்னின்னு பாத்தீங்கன்னா, அது விவேகம் என்ற அக்னி யாகம். அது இப்ப சொன்ன அந்த உப்புக்கு நாசம் இல்லை என்று உண்மையில நினைச்சு அந்த ஜலத்திலிருந்து உப்பை வேறாக்கி ஜலத்தை சுண்டச் செய்ய முடியாது. அப்படியே தண்ணியில உப்பு கலந்துக்குன்னா நீ எந்த விதத்துல ட்ரை பண்ணாலும் அது அப்படியே பிரிச்சு உப்பையும் தண்ணியும் வெவ்வேறாக பிரித்து உப்பை மட்டும் பிரித்து எடுக்க முடியாதது. அதுக்கு விவேகம் எனும் அக்னி, ஒரு அக்னி வேண்டும். அந்த அக்னியில இருந்தாதான் இப்ப உப்பளங்களோட பார்த்திருக்கலாம். அந்த கடல் நீரை தேக்கி வைக்க சொல்ல அந்த நீர் சூரிய ஒளியில ஆவியாகி போயிட்டோம்னா கடைசியில உப்பு நிக்குது. அப்ப அந்த இடத்துல சூரிய ஒளி அந்த அக்னி தேவைப்படுகிறது. அதே மாதிரிதான் விவேகம் என்ற அக்னி இந்த உப்புக்கு அப்படியே பிரிக்கணும்னு நினைச்சா உப்பும் தண்ணியை பிரிக்க முடியாது. அப்ப ஜலத்திலிருந்து உப்பை வேறாக்கி அந்த ஜலத்தை சுண்டச் செய்ய முடியாது. ஆனால் நசிக்கிறது தானே, எப்பயுமே அழிந்து போகக்கூடிய அந்த ஜலத்தை அதில் கலந்திருக்க உப்புடன் கூடி தீ எரித்து சுண்ட வைத்தால் நாசமில்ல ஜலம் நசித்து நாசமில்லாத உப்பை பார்க்கலாம். அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த பிரகாரம்தான் அப்ப நித்தியமா இருக்கின்ற தான் அனித்தியமா இருக்கின்ற மாயையாகிய இந்த உலகத்துல கலந்ததுனால தனக்கு நாசம் இல்லை என்று அப்படின்னு தெரிதி, அப்ப மாயையா இருக்கின்ற இந்த உலகத்தை இருந்து தன்னை வேறாக்கணும். அப்ப அந்த உலகத்தை நசிக்க செய்வதற்கு அப்படியே என்ன அது முடியறது இல்ல. அப்படியே வேறாக்கி டைரக்டா அதுக்குதான் நாசமுள்ள இந்த உலகத்தில் அது லயித்திருக்கின்ற நாசம் இல்லாத தானாயிருக்கின்ற அந்த பிரம்மத்துடன் விவேகம் என்ற விசேஷ அக்னியால் நாசமுள்ள இந்த மாயை நசிப்பித்தன்னா நித்தியமாயிருக்கின்ற தன்னை அறியலாம். அப்ப அந்த அக்னி எங்க இருக்கு நமக்குள்ள? இதுதான் 4வது அத்தியாயத்துல ஞானபிதா புருவ மத்தியத்துல இருக்கிறது. அந்த அக்னிய நம்ம நாளுக்கு நாள் நமக்குள்ள அந்த சுத்த அக்னிய இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற்றுக்கள் என்பது இயல்பாகவே விலகக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இயல்பாகவே ஏற்படாதது. அந்த சுக்கிலம் அது சுரதம் என்ற அந்த நீர் உள்ளவரை அது கீழ் நோக்கித்தான் அது அழைத்து செல்லும். அதுனா உலக பற்றுக்கள் இருந்து நம்ம வெளிவர முடியாமல் எனக்கு என்னுடைய பதவிதான் முக்கியம், இன்னும் எனக்கு இந்த வருமானம் தான் முக்கியம், இல்ல என்னுடைய உறவுகள் தான் முக்கியம், இல்ல எனக்கு வீடு முக்கியம், இதா மாதிரி எல்லாம் பேசிக் தேவைதான். ஆனா அதுல இருந்து வெளிவர முடியாமல் நாமளே அதுல மாட்டிக்கொள்கின்றோம். ஆனா ஞானபிதா உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் சரிவர செய்யணும். கூடவே இந்த சித்தவித்த மார்க்கத்திலையும் பயணிக்கணும். அப்ப 2 நிலைகளும் ஒருவருக்கு சாத்தியப்படும். ஆனா நிச்சயமாக சாத்தியப்படும். அதுக்குதான் அந்த விவேகம் எனும் அக்னி நமக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பையும் நம்ம சரிவர செய்வோம். கூடவே அதுல பற்றில்லாதையும் இருப்போம். செயலை நல்ல ஒரு உற்சாகத்தோடு செய்வோம். உபஜீவத்திற்கான ஏற்றுக்கொள்ள பொறுப்பு அது. ஆனா அதுல பற்றில்லாதையும் இருப்போம். அதுக்கு அப்ப பற்றில்லாம அப்ப எந்த நேரமும் நமக்குள்ள அந்த விவேகம் எனும் அந்த அக்னி இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுரதம் என்ற நீர் அது ட்ரை ஆச்சுனாலே அது சுத்தமாக சுண்ட செய்து விட்டாலே 6ஆம் அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி அது ரசமணி ஆகும். அப்ப அதுல இயல்பாவே அந்த பிரகாசம் உருவாகும். அப்ப இயல்பாவே அந்த பிரம்மம் தனியாக பிரிந்துவிடும், மாயை என்பது தனியாக பிரிந்துவிடும்.
ஒரு கிளியர் டிஸ்டன்ஸ். இந்த உடல், மனம், ஜீவன் யாருக்கெல்லாம் ஒரு தெளிவான இடைவெளி, கிளியர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதோ, அவரவருக்குள்ள அனுபவத்துல அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எளிமையாக இந்த மார்க்கத்தில் பயணிக்க முடியாதது. அப்படி பயணிப்பதற்கு தான் இந்த விவேகம் எனும் அக்னி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அதுக்குதான் ஞானபிதா இந்த சித்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் 1 மணி நேரம் ஜபம் பண்றேன்னா கூட சரிது. அந்த விவேகம் எனும் அக்னி அகிரிகரித்தால் மட்டும்தான் முழுமையாகவே அது உள் சுவாசமாகவே அது மாற மறுத்து. அந்த அக்னி இல்லாத வரை அது வெளி சுவாசம் அது போய்க்கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அது இயல்பு. கீழ்நோக்கி போகக்கூடியது. கீழ்நோக்கினாலே அது வெளியில போகிறது. உள்ளுக்குள்ளேயே மேலும் கீழும் நடத்துவது என்பது வேறு உள் சுவாசமாகவே. உள்ள வெளியில உள்ள வெளியில என்பது அது கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய அது பந்தங்களுக்கு கட்டுப்பட்டது. அப்ப அந்த விவேகம் எனும் அந்த விசேஷ அக்னி இருந்தால் மட்டும்தான் சரியது. நமக்குள்ள மேலும் கீழுமாக உள்ளுக்குள்ளேயே நம்மளால வந்து அந்த கதியை முடியும். அந்த அக்னியை தான் நாம் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அந்த அக்னியில தான் இந்த மாயையை சுண்டச் செய்ய வேண்டும். எப்பெல்லாம் ஜீவசக்தியான வாயு வெளியில போகிறதோ, அப்ப இன்னும் நம்ம வந்து மாயையில் தான் இருக்கின்றோம். அந்த மாயையை நாம் சுண்டச் செய்ய வேண்டும். ஏன்னா, மாயையை நம்ப உற்பத்தி பண்ணிட்டோம்னா, அதனுடைய ராக துவேஷங்களுக்கு நாம் அடிமைப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். நைட்டு தூங்க சொல்ல உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இல்ல. எப்ப ஜீவசக்தியான வாயு வெளியில வருதோ, அப்பதானே நம்மளுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை வருது அது. அதனாலதானே ஜீவன் நஷ்டமாகுது. அந்த பந்தத்துல தானே நம்ம மீள முடியாத மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த விசேஷம் என்னும் அக்னி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த சுக்கிலத்தில் கலந்திருக்கிற அந்த சுரதம் என்ற நீர் வத்தணும். அந்த சுரம் என்ற நீர் வற்றணும். அப்பதான் அது இயல்பாக கெட்டித்தன்மை அடையாதது. அப்பதான் அதில் பிரகாசம் என்பது ஏற்படும் அது. அப்ப அந்த அக்னியில தான் மாயையை சுண்டச் செய்ய வேண்டும். அப்ப மாயையை சுண்டச் செய்ய வேண்டும் என்றால் மாயையை நாம் உற்பத்தி செய்யாமல் இருக்க வேண்டும். அதையும் உற்பத்தி செஞ்சுனே இருப்போம். கூடவே அதை சுண்ட செஞ்சுட்டே இருப்பேன்னா அப்ப என்னைக்குமே மாயையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. அப்ப அந்த மாயை சுத்தமா எப்படி அந்த உப்பு கலந்த தண்ணீரை எப்படி முழுவதுமாக சுண்டச் செய்து விடுகிறோமோ, அப்பதானே உப்பு கடைசியில நிக்கும் உங்களுக்கு அது முழுமையாக. அதே மாதிரிதான் மாயையை முழுவதுமாக சுண்டச் செய்ய வேண்டும். அப்பதான் பிரம்ம மத்தனம் அந்த இடத்துல நிக்கும் உங்களுக்கு அது. அப்ப ஜீவசக்தியான வாயுவை வெளியில் வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அது மேலும் கீழுமாக சதா சர்வகாலமும் நம்ம நடத்த வேண்டும். அப்படி நடத்தணும்னா நமக்குள்ள அது என்னன்னா அந்த விவேகம் என்னும் விசேஷ அக்னி புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியை தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த கதியை நடத்த முடியும். ஏன்னா ஏற்கனவே ஞானபிதா முன்ன அத்தியாயத்துல சொல்லிட்டாரு. அந்த பிரம்மா அந்த புருவ மத்தியத்திலிருந்து விசாராதிகளான அந்த எண்ணங்கள் அந்த பொருட்களை வைத்து யாகம் செய்து கொண்டிருக்கின்றார். அதிலான அந்த புகைதான் நாம் காணப்படுகின்ற இந்த உலகம். ஏற்கனவே 4வது அத்தியாயத்துல ஞானபிதா சொல்லிட்டாரு அது. அப்ப அந்த உலகத்தை நாம் சிருஷ்டித்தால் தானே அந்த உலகம் என்கின்ற அவஸ்தை நமக்குள்ள அடிமையாகுது. அதுக்கு அடிமைப்படுகிறோம் நாம். அப்ப அதை சிருஷ்டிக்காமலே இருப்பதற்குத்தான் பிரம்மா யாகம் செய்கிறார். பிராணன் அபானனாக மாறிவிடுகிறது. எண்ணங்களாக அது மாறிவிடுகிறது. அப்ப அந்த சிருஷ்டி அந்த உலகம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த சுவாசமானது
அவரவர்களுடைய உலகம் அவரவர்களுக்கு உற்பத்தி ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவரவர்களுடைய ஜீவனை அது விரயமாக்காமல் அது உள்ளுக்குள்ளேயே மேலும் கீழும் நடத்த வேண்டும். அதுக்குத்தான் அந்த விவேகம் எனும் விசேஷ அக்னி கொண்டுத்தான் அதை சரி பண்ண முடியும். அந்த சுக்கிலத்தில் சுரதம் என்ற அந்த நீர் உள்ளவரை சுவாசமானது கீழ்நோக்கித்தான் போகும். அதாவது வெளிநோக்கித்தான் அது பயணம் செய்யும். அது உள்ள வெளியில அப்படித்தான் பயணம் செய்யும். அது எப்ப அது முழுமதியாக அந்த சுரதம் என்ற நீர் வற்றுகிறதோ அப்பதான் அது உள்ளுக்குள்ளேயே அது மேலும் கீழுமாக நடத்த முடியும். அப்ப அந்த மாதிரி நடத்தினால்தான் அந்த மாயை சுண்டச் செய்ய முடியும். அதுதான் ஞானப்பிதா இந்த இடத்துல சொல்றாரு, இந்த மாயா இருக்கின்ற உலகத்தை விவேகம் என்ற விசேஷ அக்னி கண்டு எவ்விதம் எரிக்க வேண்டும் என்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சீடன் கேட்கறதுக்கு, நீர் நித்தியமா அனித்தியமா? நான் என்கின்ற ஒரு நிலைமை அந்நித்தியம். அப்போ உனக்கு நாசம் உண்டான்னா நான் என்ற நிலைமைக்கு எப்பவுமே நாசம் உண்டு. அது அப்ப நான் என்றுள்ள நிலைமை உனக்கு இல்லை என்றால் இந்த காணுகின்ற உலகம் உனக்குள் உண்டாகமானா கிடையாது. அப்ப அந்த உலகம் எப்பத்திலிருந்து எங்கிருந்து உண்டாதான் அது நான் ஒவ்வொருத்தரும் அவருடைய உலகம் அவரவருக்குள்ள இருந்துதான் அது உருவாகுது. ஏன்னா நைட்டு தூங்க சொல்ல உலகம் இல்ல, அவர்களுடைய உலகம் அவர்கள் எப்ப வெளியில விழிச்சு ஜீவசக்தியானவாய் வெளியில அப்பதான் அவரவர்களுக்கு தினசரி காலையில அவரவர் உலகம் என்பது உண்டாகுது. அப்போ நீர் காணுகின்ற எல்லா நிலைமைகளையும் உம்முடைய உள்ளில் இருக்கின்றது எல்லாமே உனக்குள்ள இருந்துதான் அது வந்தது. அது எந்த விதம்னா சாதாரணமாக உலகத்தில் சொல்லுகிற என்னுடைய ஊரு, என்னுடைய தாயாரு, என்னுடைய தகப்பனாரு, என்னுடைய மனைவி, என்னுடைய சந்ததிகள், என்னுடைய ஜாதி, என்னுடைய கிரக வீடு, அதாவது என்னுடைய தனம், எனக்கு ஸ்தானம், மானம், சுத்தம், அசுத்தம், துக்கம், சொர்க்கம், இந்த மாதிரி பலவிதமான அவஸ்தைகள் அவரவர்களுக்குள்ள இருந்துதான் அது உருவாகுது. ஏன்னா ஜீவசக்தியான வாழ்வு வெளியில வியாபித்தாததால காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பொறாமை, டாபம் 8 விதமான வருகிறது. இது எல்லாமே இது யாதொன்றும் நான் என்றுள்ள நிலைமை. இது இப்ப சொன்ன எல்லாமே சரியுது. நிச்சயமான வஸ்து இதெல்லாம் எப்போது இவ்வளவு பெரிதா இருக்கிற உலகத்தோடு கூடி இந்த அகங்காரம் உண்டானது, அது எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா அந்த மனதின் இருந்து அந்த சக்தியிலிருந்து தான் அது உண்டாச்சது. அப்ப அதுக்குதான் ஞானப்பிதா இந்த இடத்துல உதாரணம் மூலம் அந்த நான் எப்படி உண்டாச்சுன்றது இந்த இடத்துல சொல்றாரு. அது நான் ஒரு மலையேறி ஒரு இறங்கி வந்ததால என்னுடைய இந்த ஜடமாகிய இந்த உடம்பு தளர்ந்து விழுந்தது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாசகத்துல நான் எனும் அகங்காரம் விழல, ஜடம்தான் இந்த இடத்துல விழுந்தது. என் உடம்பு தளர்ந்து போச்சுன்னு நம்ம சொல்றோமே, அப்ப அகங்காரம் அந்த இடத்துல விழல. அப்ப அகங்காரம் அந்த மாயான அகங்காரம் நமக்குள்ள அந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்குது. அந்த இடத்துல இருக்குது, அதுல பற்று இருக்கிறது. அப்ப இந்த ஜடத்து மேல ஒரு பற்று இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னுடைய காலில் விரலில் கல்லோடு மோதி விரல் காயம் பட்ட போது ஐயோ என்னுடைய ஜீவன் போய்விட்டது என்று சொல்கிறோம். என் உயிரே போயிடுச்சுன்னு சொல்ற மேல எதோ அடிபட்டதுனாலே. அப்போ அகங்காரம் போகல, அந்த இடத்துல ஜீவன் தான் போச்சுன்னு சொல்றோம். அந்த இடத்துல இருக்குது. அப்ப அந்த இடத்துல அகங்காரம் போவதால மாயையும் அந்த இடத்துல ஒட்டிட்டு தான் இருக்கு, அது கூட பந்தப்பட்டு தான் இருக்கிறது. அப்ப நான் போகவில்லை, என்னுடைய ஜீவன் தான் போனது. அதே சமயம் நான் ராத்திரி ஒரு மயானத்தின் வழியே வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை கேட்டு பயந்து என்னுடைய மனமானது வெலவெலத்து போனது. இந்த வாசகத்துல நான் பிரமித்ததில்லை, என்னுடைய மனம்தான் பிரமித்தது அப்படின்னு தானே சொல்றேன். என்னுடைய மனம்தான் இந்த இடத்துல பயந்ததுன்னு நம்ம சொல்றோம். அப்ப நான் அந்த இடத்துல பிரமித்ததில்லை. அப்ப நான் வேற, என் மனம் வேற, நான் வேற, என் உடல் வேற. அந்த தெளிவு வரணும்ல. அந்த தெளிவு இல்லாததால இந்த நிலைமைகளாக பதில் சொல்ல முடியுது. அதனால முன் சொன்னவர் யாருமே இதுல நான் என்பது கிடையாது. ஒரு இடத்துல ஜடம் ஒண்ணு வருது,
அப்புறம் என்னுடைய ஜீவன் வராத அகங்காரத்தால பிரிச்சு சொல்லிட்டோம் தவிர்ன்னு 3வது என்னுடைய மனம் என்று நம்ம பிரித்து சொல்லிட்டோம். அப்ப எல்லாமே அந்த பந்தப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எந்த வாசகத்துல நான் பிரமித்ததுல என்னுடைய மனம்தான் பிரமித்தது. முன் சொன்னவர் யாரும் நான் கிடையாதது. அது பந்துவாகம் என்று வருகிறது. அதுதான் பந்தப்பட்டு இருக்கிறதால. அது தவிர மற்றொரு உதாரணம் இந்த இடத்துல ஞானபிதா சொல்றாரு. ஒரு 2, 3, 4 பேர் கூடி ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கும்போது, வேறு ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு கெட்ட வார்த்தையில ஏதோ ஒண்ணு சொல்லிட்டார்ன்னா, அந்த சமயத்துல நமக்கு அவமானமோ, வெட்கமோ, ஒரு அசிங்கமோ ஏற்பட அந்த டைம்ல உண்டாவுது. அதன் பிறகு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்து நம்ம அத பத்தி நம்ம சிநேகிதரிடமோ, இல்ல வீட்ல இருக்கிற நபர்களிடமோ, நான் இந்த மாரி இவரோட நான் பேசிட்டு இருந்தேன். இவர் வந்து என் கூட வந்து மிகவும் கெட்ட வார்த்தையில இந்த மாரி சொல்லிட்டாரு என்னது. அத கேட்டபோது, நான் இல்லாமல் போயினேன் என்றும் சொல்லுகின்றனர். அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல நான் இல்லாத போயிட்டேன். அங்கருந்து நான் தனியா பிரிஞ்சுட்டு வந்துட்டேன். அப்ப எந்த வாசகத்தில் யார் இல்லாமல் போனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜடமா, ஜீவனா, மனமா? எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல நான் இல்லாமல் போயினேன். இதெல்லாம் ஜடமும் போகல இந்த இடத்துல, மனமும் போகல, ஜீவனும் அந்த இடத்த விட்டு போகல. அப்ப நான் இல்லாமல் போகிறேன்னா, அந்த இடத்துல நான் இல்லாத அந்த இடத்துல விட்டு காலி அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டேன். நான் இல்லாத போயிட்டேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றமேங்க. அதே மாரிதான் இப்ப யாராலும் இல்லாமல் போதென்றால், நான் என்ற அபிமானத்திலிருந்த அகங்காரம் தான் அந்த இடத்துல இல்லாத போச்சு. அதே சமயம் தவிர வேறொருவரும் நம்ம நீரும் வேறொருவரும் சம்பாஷிக்கணும் சம்பாஷணையில நான் தோக்கடிச்சேன். அவர நான் ஜெயிச்சுட்டேன். அதே மாரி நான் நெனச்ச மாரியே அது நடந்துச்சு. அவரு வேற மாரி சொன்னாரு. நான் அதுக்கு முயற்சி பண்ணி, நான் நெனச்ச மாரி அதுல சக்சஸ் பண்ணி காமிச்சேன். இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எனும் அகங்காரம் தான் இந்த இடத்துல முன் வந்து நிக்கிறது. நம்ம கூட சரி இது நம்மளுடைய வீட்ல பொண்ணு, பையனோ யாரோ நம்மளுடைய பசங்கள வளர்க்குறோம்னா கூட சரி இது, நம்ம நெனச்ச மாரி ஏதோ ஒரு பதவியில ஆசைப்பட்டிருப்போம். அந்த பதவி கிடைச்சு, அந்த நிலையில நல்லா சம்பாரிச்சு, நல்ல ஒழுக்கமா இருந்து, நல்ல ஒரு இது நிலையில இருந்தாங்கன்னா, நான் வளர்த்த என்னுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு? நான் கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சேன். இந்த மாரிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதுக்கு. நம்மளுடைய அகங்காரத்த. அதே நம்ம நினைச்சதுக்கு எதிர்மாறாக நம்ம பசங்க வளர்ந்தான்னா, நான் கரெக்ட்டா தான் வளர்த்தேன். யாரோ ஒரு பக்கத்து வீட்டு பையனோட கூடி அவன் கெட்டு போயிட்டான். அதே மாரி எல்லாம் ஏதாவது ஒரு சாக்கு. அவன் ஒழுங்கா படிக்கல. நான் கரெக்ட்டா தான் ஃபீஸ் கட்டுனேன். அப்படின்ற மாரி அந்த பழிய வந்து வேறொருத்தர் மேல தான் நம்ம போட தயாராக இருக்கின்றோம். நம்ம நினைச்ச மாரி நடந்ததுன்னா, நான் தான் அதுக்கு காரணம்ன்னுவோம். நினைச்ச மாரி நடக்கலன்னா, அதுக்கு காரணம் வேறொருவர் மேல நம்ம பழி போட்டு விடுவோம். இந்த இடத்துல தான் இந்த நான் எனும் அகங்காரம் என்பது ஒவ்வொருவருடைய தனி மனிதன்லயும் சரி இது அவங்கள விட்டு விலகாம இந்த டைம்ல இவங்கள நான் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு அந்த அகங்காரம் என்பது இயல்பாகவே அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இந்த மாயையில தன்னுடைய மதிப்பு, மரியாதை, பேரு, புகழு இதெல்லாம் தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால தான் இந்த மாரி செயல்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது. அப்பதான் நான் தான் ஸ்தானி, நான் தான் மானி, நான் தான் சாமர்த்தியம் அப்படிலாம் சொல்லிட்டு அதாலேயே நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதிகமாக. அப்போ இதுதான் இதற்கு தான் அபிமானித்து வருகின்ற அகங்காரம் என்று சொல்றது இதுதான். இந்த அகங்காரம் நசிக்கின்றதா தான் நசிக்கணும். இந்த மாரி நசிக்கின்றதான அகங்காரத்தினுடைய உற்பத்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மனதிலிருந்து தான் வந்து இந்த இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. இந்த மனம் உண்டானது எங்கன்னு பார்த்தா அது ஜீவன்ல இருந்து தான் உண்டாச்சு. அதற்காகும் சக்தி என்று சொல்லுவது. அப்ப ஜீவனுடைய சக்தி அதுதான் அந்த ஜீவன் என்பது சிவன் அது. அந்த சிவன் தான் அந்த சிவன் என்பது தானாகும். அப்ப தானா இருக்கின்ற அந்த சிவனுடைய சக்தி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மனம். அப்ப அதற்கு தான் சிவசக்தின்னு அதுக்கு தான் அந்த இடத்துல சொல்றது அது. அந்த சக்தி தான் தன்னில் அடங்க வேண்டும். அப்ப இந்த மாரி மேற்சொன்ன பிரகாரம் விசாரணை செய்து எது நித்தியம், எது நித்தியம் இல்லாத வஸ்துன்னு இத வந்து அவரவருக்குள்ள ஒரு தெளிவான ஒரு விசாரணை செய்து, அந்த நித்தியமான வஸ்துக்குள்ளேயே நம்ம வந்து ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அப்பதான் அத தன்னுடைய சக்தி இன்னதென்று அறிந்து, அந்த சக்திய
அது வெளியில வியாபிக்காமல், அது பிரதிபிம்பிக்காமல், அதான் விவேகமாகிய அந்த விசேஷ அக்னி கொண்டு, இப்ப மாரி அந்த இப்ப சொன்ன அந்த உலகத்த அத வந்து நசுப்பிக்க செய்யணும். அதாவது தண்ணீர் சேர்த்து தானா இருக்க வேண்டும். இதுக்கு தான் வந்து நித்திய வஸ்து விவேகம் என்று இதுக்கு தான் சொல்றது அது. அப்ப இந்த மாயையிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் எந்த அளவுக்கு வந்து நமக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த அக்னி நேத்திரமான அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னிய நம்ம எந்த அளவுக்கு இன்கிரீஸ் பண்றோமோ, அப்பதான் அந்த சுக்லம் அது வந்து அதுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை போனாதான் நம்மளுடைய மாயையிலிருந்து நம்ம விலக முடியும். உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளையும் சரிவர பற்றில்லாமல் சரியாக செய்தும் முடிப்போம். கூடவே இந்த மாயையிலிருந்து நம்ம வந்து விடுதலை பெற முடியும். கூடவே சரி அந்த அக்னி அதிகரிச்சிருந்தாதான் ஒவ்வொரு க்ஷணமும் சரிது. நான் வேற, என்னுடைய மனம் வேற, ஜீவன் வேற, இந்த அதாவது உடல் வேற, மனம் வேற, ஜீவன். அந்த 3க்கும் ஒரு தனி ஒரு கிளாரிட்டி அவரவருக்குள்ள இருக்கும் அது. அந்த விசேஷ அக்னி இன்கிரீஸ் ஆனா மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த நிலை இருக்கும்போது தான் அது எது நித்தியம், எது அநித்தியம் என்பதை நமக்குள்ள வந்து அது பிராக்டிக்கல் லைஃப்ல தானாய் தன்மயமாவதற்கு முழு உறுதுணையாக தம்முடைய சுவாசத்தை உள்கத்தியாகவே எப்பவே நடத்துவதற்கு அந்த நிலைமையில தான் அது சப்போர்ட் பண்ணும். எப்போ இது 3மே ஒண்ணு பிரிக்க முடியாத பின்னி பிணைந்து இருக்கிறதோ, அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய சுவாசம் என்பது நம்மை அறியாமலேயே நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சரி அது வெளியில வியாபிக்கிறத நம்மளால தடுக்க முடியாதது. அப்போ அவரவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டும். தன்னுடைய ஜீவன் மேல உண்மையான ஒரு பக்தி விசுவாசம் இருக்கணும். அப்பதான் சரி அது இந்த உடலாகிய இந்த அகங்காரத்தையும் நம்ம உற்பத்தி ஆகாத தடுக்க முடியும். இந்த மனதையும் நம்ம உற்பத்தி ஆகாமல் தடுக்க முடியும். அப்படி தடுத்து நிறுத்தும் போதுதான் வந்து அந்த ஜீவனுடைய அந்த சக்திய அந்த ஜீவன்லயே வந்து நம்ம வந்து லயிக்க செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யும் போதுதான் அந்த நித்திய வஸ்து விவேகம் என்ற நம்ம தெரிஞ்சத நம்ம நடைமுறை லைஃப்ல அப்ப பிராக்டிக்கல நம்ம செய்யும் போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து தானாய் தன்மயமாகக்கூடிய அந்த நிலையை நம்ம பெற முடியும் அது. அப்போ அதுக்குதான் ஞானபிதா இதுக்குதான் நமக்கு வந்து இந்த சித்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த வித்தைய நம்ம நடவடிக்கை கிரமங்களுடைய அந்த விதிகளோடும் இதே சித்த வேதத்தினோடு இந்த புரிதலோடும் அது முறையாக ஞானபிதா எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாரோ காட்டி கொடுத்தாரோ அதே முறையோடு நமக்கு முறையாக அதை பயிற்சி செய்யும் போது உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புலயும் நம்ம இருந்து கூடவே இந்த நமக்குள்ளேயும் இந்த கதி சதா சர்வகாலமும் நடத்த வேண்டும். அதுக்குதான் இந்த விவேகம் எனும் அந்த விசேஷ அக்னி கொண்டு தான் இதெல்லாம் வந்து இந்த நிலையை வந்து நம்ம வந்து அதையும் கடந்து தானாய் தன்மயமாக கூடிய அந்த நிலையை வந்து இந்த அக்னி தான் நமக்கு வந்து அந்த பெற்றுத்தரும். அந்த அக்னி தான் பாத்தீங்கன்னா அந்த சுக்கிலத்தை அது ரசமணியாக்கக்கூடிய நிலையை அது பெற்றுத்தரும். அந்த நிலைமைதான் தனக்குள்ளே அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில தான் சரி அந்த கைவல்யம் என்பது நமக்குள்ள சித்திக்கும். அப்ப இது ஞானபிதா கூறிய இந்த சித்த வித்தை மார்க்கத்துல நாம் அனைவரும் பயணம் செய்து இந்த உலக சாந்திக்கும் சமாதானத்துக்கும் அவர் காட்டிய இந்த வழிமுறையை வந்து அனைவரும் பெற வேண்டும் என்று ஞானபிதாயை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு நாம் 13வது அத்தியாயத்துல பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் 11வது அத்தியாயத்தை கவனிச்சிருப்போம். அதுல 3 வகையான தேகங்களை பத்தி பேசியிருப்பாங்க. பொதுவா தேகம் அப்படின்னாலே அது ஜீவசக்தியான வாயுதான்னு சொல்லி சாமி 4ஆம் அத்தியாயத்திலே நமக்கு ஒரு தெளிவு கொடுத்திருப்பார். ஆனா உலகத்துல கவனிச்சு பார்த்தா காரண தேகம், சூட்சும தேகம், ஸ்தூல தேகம்னு சொல்லி 3 தேகங்களை சொல்லியிருப்பாங்களே, அதனுடைய விளக்கம் என்னங்கிறது தான் நேற்று சொல்லியிருந்தாரு. அதுல ஸ்தூல தேகம் அப்படிங்கிறது ஜீவனாகவும், சூட்சும தேகம் அப்படிங்கிறது மனமாகவும், காரண தேகம் அப்படிங்கிறது அகங்காரமாகவும் சாமி வந்து நமக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு.
அதுக்கு ஒரு உதாரணமும் கூட சொல்லியிருப்பார். நாம் இந்த உடம்பை வந்து ஸ்தூல தேகம்னு எண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, உண்மையான சரீரத்தை நம்ம கவனிக்காதனால தான் அப்படின்ட்டு. எப்படின்னா, ஒரு வஸ்திரம் இருக்குது, அந்த வஸ்திரத்தின் மேலே பசை பூசப்பட்டிருக்குது. அந்த பூசின பசை காஞ்சதுக்கு அப்புறம் அது மேலே சித்திரங்கள் வரையப்படுது. அந்த சித்திரத்தில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியும் அவருக்கு ஒரு வஸ்திரம் கட்டியிருக்கிற மாதிரியும் நம்ம ஒரு டிராயிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த டிராயிங்கில் இருக்கக்கூடிய வஸ்திரம் கட்டுன மாதிரி இருக்கக்கூடிய அந்த உருவத்தை நாம் உண்மையான வஸ்திரம்னு எண்ணுறோம். இது என்ன அப்படின்னு தொட்டு காமிச்சோன்னா அது வந்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஷர்ட்டு போட்டிருக்கிறாரு, பேண்ட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையான வஸ்திரம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த சித்திரத்துக்கு பின்னாடி பசை, அந்த பசைக்கு பின்னாடி தான் உண்மையான வஸ்திரம்ங்கிறதே இருக்குது. நாம் அந்த உண்மையான வஸ்திரத்தை காணாதனால தான் சித்திரத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரங்களை நாம் உண்மையான வஸ்திரமாக என்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நாம் நம்மளுடைய ஜீவனை இது நாள் வரைக்கும் கவனித்தது கிடையாது. அதனால இந்த ஜீவன் மேலே இருக்கக்கூடிய, அதை மறைச்சிருக்கக்கூடிய அந்த அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம், அதன் மூலமாக இங்கே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம்ங்கிற சித்திரம், அதில் இந்த உடம்புங்கிறது இருக்குது. அதனால் இந்த உடம்பை நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். அப்போ இது உண்மை அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தான் உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால், அந்த உண்மையான வஸ்திரமாக இருக்கக்கூடிய ஜீவனை மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய மாயை நம்மளை விட்டு நீங்கணும். எப்போ இந்த மாயை நம்மளை விட்டு நீங்குதோ அப்போ தான் உண்மையான வஸ்திரத்தை நம்மளால் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போன அத்தியாயங்களில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த அத்தியாயமும் அதை சார்ந்த ஒரு கண்டினியூட்டி தான் அது. இப்போ மாயை அந்த பிரம்மத்தை மறைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை கவனித்து பாருங்கள், இது உண்மையாகவே தெரியுது. இது பொய் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியறதில்ல. ஆனால் உணர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம்ங்கிறது சொப்பனம். சாமி கூட 7ஆம் அத்தியாயத்தில் இது சொப்பனம், இது உண்மை அல்ல அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் நம்ம நடைமுறையில் நம்மளுடைய யுக்திக்கும் ஸ்ருதிக்கும் இதை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற நிலைமையில இது உண்மையாகவே தான் தோணுது. ஏன் இது உண்மையாக தோணுது அப்படின்னா, இங்கே உண்மையும் பொய்யும் கலந்துருக்கிறதுனால தான். முழுக்க பொய்யாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவோம் இது பொய் தான் அப்படின்னு சொல்லி. அதில் உண்மையும் சேர்ந்து இருந்ததுனால தான் முழுவதுமே அது உண்மை அப்படிங்கிற ஒரு எண்ணமானது ஏற்படுது. இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு விவகாரத்தை சொல்லும் போது முழுக்க 100% பொய்யாவே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவார். அதில் ஒரு 20% ஒரு உண்மையை கலந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த முழு விவகாரத்தையே ஒரு உண்மையை நம்பிடுவார். ஏன்னா உண்மைக்கு ஒரு கொஞ்சமாக அதுக்கான ஒரு லேசாக அதனுடைய அனுபவத்தை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா முழுவதுமே உண்மைதான் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் இரண்டுமே இருக்குது. மாயையும் இருக்குது, பிரம்மமும் இருக்குது. எப்படின்னா, நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு சலித்து வெளியில் வரக்கூடிய இந்த அவஸ்தையை தானே நம்ம மாயைன்னு சொல்கிறோம். அதில் பாருங்கள், ஜீவன் ப்ளஸ் சக்தி இந்த இரண்டுமே தான் வாயு ரூபமாக வருது. அப்போ களங்கமுள்ள தன்மை, களங்கமில்லாத தன்மை இரண்டையுமே சேர்த்து தான் நம்ம இங்கே வெளியில் இருக்கிற விஷயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த உலகம்ங்கிற நிலைமையில் நித்தியமும் இருக்குது, அனித்தியமும் இருக்குது. இந்த இரண்டும் சேர்ந்ததுனால தான், அந்த நித்தியம்ங்கிறதுல சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த உலகம்ங்கிறது நமக்கு உண்மையாகவே இருக்கிறதாக ஒரு தோற்றமானது உண்டாக்கப்படுது. அப்போ இந்த நித்தியத்தையும் அனித்தியத்தையும் தனியாக பிரித்து அறியறதுக்கு நமக்கு தெரியணும். இரண்டுமே கலந்து இருக்கிற இடத்துல எது உண்மை எது பொய்ங்கிற அந்த நுட்பம் நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இங்கே சீடன் வந்து இந்த 12ஆம் அத்தியாயத்தில் கேட்குறார். இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் தன்னுடைய சக்தி வெளியில் சலித்து தானும் தன்னுடைய சக்தியோட கூடி இல்லையா அது கலந்துருக்குது. அதில் அப்படி கலந்துருக்கக்கூடிய அந்த உண்மையான தான்கிற அந்த நிலைமையை, அந்த நித்தியமான நிலைமையை நான் எப்படி தனியாக பிரிக்க முடியும், எப்படி அதை தனியாக நான் வந்து அதை அனுபவப்படுறதுக்கு சாத்தியம் இருக்குதுங்கிறது தான் அவர் கேட்குறது. அப்போ இந்த தான்கிற நிலைமையிலிருந்து தான் இந்த இரண்டுமே உண்டாயிருக்குது. நித்தியம்ங்கிற நிலைமையாகட்டும், அனித்தியம்ங்கிற நிலைமையாகட்டும், இந்த இரண்டு நிலைமையுமே அந்த அக்ஷரம்ங்கிற நிலைமையிலிருந்து உண்டானது தான். இதை எப்படி தனியாக அறிய முடியும் அப்படின்னா, இந்த களங்கமில்லாத தன்மை அப்படிங்கிறது அழிவில்லாதது, களங்கமுள்ள தன்மை அப்படிங்கிறது அழிவு உள்ளது. அப்போ அழிவு உள்ளதை அழிய செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க,
மிச்சம் அழிவில்லாதது நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். இந்த தண்ணியில் எப்படி உப்பு கலந்து போச்சுன்னா அது நமக்கு எந்த ஒரு அடையாளத்தையும் காமிக்கிறது இல்லையோ, இரண்டும் சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் உப்பை தனியாக பார்க்க முடியறது இல்லையோ, வெறும் தண்ணி மட்டும்தான் அங்கே தெரியுது, அதில் உப்பை கவனிக்க முடியறதில்ல. அதே போல் இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜலத்தில் நித்தியம்னு சொல்லக்கூடிய அந்த உப்பானது கலந்து போயிடுச்சு. அதனால ஜலம் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியுது, அனித்தியம் மட்டுமே கண்ணுக்கு தெரியுது. அந்த அனித்தியத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய நித்தியத்தை நம்மளால் கவனிக்க முடியறதில்ல. அந்த நித்தியம் அது மறைஞ்சு போச்சே தவிர அது அழிவில்லாதது. இந்த ஜலம் வெளிப்படையாக தெரியுதே தவிர அது அழிவுள்ளது. அப்போ அந்த அழிவுள்ள ஜலத்தை நம்ம நசிய செய்கிறது மூலமாக அழிவில்லாத உப்பு, மறைஞ்சு போன உப்பை நம்மளால் கவனிக்க முடியும். அப்போ அந்த தண்ணி என்ன பண்ண போகிறோம், ஒரு வெயிலில் பாத்தி கட்டி வெயிலில் காய வைக்கலாம். அந்த வெயிலினுடைய உஷ்ணம் பட்டு நீரெல்லாம் ஆவியாகி போனதுக்கப்புறம் மிச்சம் அந்த உப்பு படிமன் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதை ஒரு சட்டியில் அந்த உப்பு தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணலாம், அக்னியால் அதை சூடு செய்யலாம். அப்படி சூடு பண்ணும்போது அந்த அழிவுள்ள ஜலமானது மேலே ஆவியாகி போயிடும், அழிவே இல்லாத உப்பானது அங்கே மீதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த உப்பை அந்த தண்ணியிலேருந்து பிரிக்கிறதுக்கு நாம் எப்படி உஷ்ணத்தை ஏற்படுத்தி அதில் நாம் அந்த தண்ணியை சுண்ட செஞ்சு மிச்சம் இருக்கக்கூடிய உப்பை எப்படி கண்டுபிடிக்கிறோமோ, அதே போல் இந்த நித்தியமாக இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அனித்தியமாக இருக்கக்கூடிய நிலைமையும் கலந்துருக்குது. இந்த அனித்தியமாக இருக்கக்கூடிய அந்த மாயையை சுண்ட செய்கிறது மூலமாக அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய தன்னை அறிய முடியும். அப்படிங்கிறது தான் இங்கே சாமி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்போது அந்த அனித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயையானது நசிஞ்சு போயிடும். அப்போ அந்த அழிவே இல்லாத அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த உப்பானது, யார்தான் மைக்கு இடையில ஆன் ஆகுது. ஓகே, அப்போ அந்த அனித்தியமாக இருக்கக்கூடிய அந்த உப்பானது இங்கே நசிஞ்சு போயிடும். இது ஏன் இந்த தான்கிற ஈஸ்வரன் இந்த இரண்டையும் சேர்த்தே வச்சிருக்குது அப்படின்னா, இந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரத்துவத்துக்கு இந்த மாயையானது நம்மளோட கலந்துருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நாசமும் கிடையாது, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் அதை ஒன்றா சேர்த்து வச்சிருக்குது. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கிற வரைக்கும் அது பந்தப்பட்டுக்கிட்டு அது நசிஞ்சு போகிறது அதுக்கு தெரியறது கிடையாது. தெரிஞ்சால் அது அந்த வேலையை செய்யாது, அதுக்கு தெரியலை. அதனால் அது பந்தப்படுது, அனுபவப்படுது. ஆனால் பின்னாடி தான் நசிஞ்சு போயிட்டுருக்குறோங்கிற அந்த விவரம் அதுக்கு தெரியறதில்ல. அதை தெரியப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. அந்த நசிஞ்சு போகக்கூடிய அந்த தான்கிற நிலைமைக்கு இந்த உலகம்ங்கிற அந்த மாயையானது உனக்குள்ளார கலந்து இருக்குது, நீ அதோட சேர்ந்தே இருக்கிற, அதோட பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற, நீ நசிஞ்சு போய்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறத அதுக்கு புரிய வைக்கிற வேலையை தான் இப்போது நாம் இங்கே செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு விவேகம்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ அக்னியினால் அந்த மாயை இல்லாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மமானது கலந்து போகிறதுக்கு அங்கே மாயைங்கிற நிலைமை இல்லாததுனால அது தானாக மட்டும் நித்தியமாக மட்டும் இருக்கும். அப்படி மாயையாக இருக்கக்கூடிய உலகத்தை எப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய அக்னியை வச்சு நம்ம எரிக்கிறது அப்படின்னா அது விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான். அது நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இந்த விசாரணை நமக்கு தேவை அப்படின்னு சாமி சொல்கிறார். இப்போ நாம் நம்மளை யாராக அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அகங்காரமாக தான் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். நாம் யார் அப்படின்னா அது அகங்காரமாக தான் நம்ம நினச்சிட்ருக்கிறோம். அப்போ அகங்காரத்துக்கு வச்சுருக்கக்கூடிய பேரை தான் சொல்லி நான் இன்னார் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அப்புறம் அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் நாம் இன்னமும் இருக்கிறோம். இப்போ அந்த நிலைமையில நமக்கு நம்ம நித்தியமாக இருக்கிறோமா அனித்தியமாக இருக்கிறோமா அப்படின்னா நசிஞ்சு தான் போயிட்டுருக்குறோம். அப்போ அது அனித்தியம்தான். அது நாசம் இல்லாத நிலைமைக்கு நம்ம போகும்போது தான் நித்தியனாக இருக்க முடியும். அப்போ நான்கிற நிலைமை நமக்கு இருக்கிற வரைக்குமே நாம் நசியக்கூடிய தன்மையில தான் இருக்கிறோம், நாம் அனித்தியத்தோடு தான் இருக்கிறோம். அப்போ இந்த உலகம்ங்கிறது நித்தியமா அனித்தியமா அப்படின்னு கேட்டால் இது என்றைக்குமே இருக்கிறது கிடையாது.
அதனால இதுவும் நாசம் உள்ளது தான், இதுவும் இல்லாமல் போகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அப்போ நாம பந்தப்படக்கூடிய இடமும் நாசம் உள்ளது, பந்தப்படக்கூடிய நாமும் நாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ இதில் நாசமில்லாத நிலைமையை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, அங்கே அதுக்கு தான் வந்து சாமி அந்த ஜாக்கிரதை நிலைமையை கொண்டு வர சொல்கிறார். ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகங்கிற நிலைமையே நமக்குள்ளார இருந்து பிரதிபலித்து வெளியில் வந்தது தான். ஏற்கனவே இதை பற்றி சாமி 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். ஏகப்பட்ட பலகைகளை நம்ம உண்டாக்கி வச்சுருக்கிறோம், ஏகப்பட்ட பந்தங்களை நம்ம உண்டாக்கி வச்சுருக்கிறோம். அந்த பந்தங்களை நாமவே தன்னுடைய மார்போடு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு, இதையெல்லாம் நான் தான் பண்ணணும், நான் இல்லைன்னா இதை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நாமளாக இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்புறமா நமக்கு திடீர்னு ஒரு ஜாக்கிரதை உணர்வு ஏற்படும். என்னடா இது ஒரே தொந்தரவாக இருக்குது, ஒரே இம்சையாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் போது, ஐயோ எல்லாம் என்னை விட்டு போங்க, என்னை விட்டு போங்கன்னு சொன்னால் அது எப்படி போக முடியும்? ஏன்னா பிடிச்சிருக்கிறது நாம தான், ஆனால் அதை போக சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுவாக வந்து நம்மளை பிடிக்கலை, நாமளாக ஏற்படுத்திக்கிட்டது தான் இதெல்லாமே. அப்படி நாம் இந்த உலகத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களுமே, அது நம்மளுடைய தகப்பன், மனைவி, மக்கள், சொத்து, சுகம், படிப்பு, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய ஸ்தானம், மானம், சுத்தம், அசுத்தம், நம்மளுடைய விருப்பு வெறுப்பு, இப்படி என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையுமே வந்து நாமளாக ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த நிலைமைகள் தான் அது. அதெல்லாமே நம்மளுடைய பிரதிபலிப்பாக, இந்த அகங்காரத்தினுடைய பிரதிபலிப்பாக இந்த உலகத்தில் நாம் காணக்கூடியது. இது அத்தனையுமே அனித்தியமாகத்தான் இருக்குது. அப்போது நித்தியத்தை நாம் சார்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் நித்தியவனாக இருக்க முடியும். நாம் பிடிச்சி வச்சுருக்கிறது எல்லாமே அனித்தியத்தையவே பிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ நாம் என்ன ஆக வேண்டியது இருக்குன்னா, நசிச்சு போக வேண்டிய நிலைமையில தான் இருக்க முடியும். அப்போ இந்த அகங்காரத்தினுடைய இந்த தன்மையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் இந்த விருத்திகள், அதாவது இந்த அகங்காரத்தினால உண்டாக்கப்பட்ட இந்த பந்தங்களை நம்ம உண்டாக்காமல் தடுக்க முடியும். முதல்ல அகங்காரங்கிறது எப்படி வெளிப்படுதுன்னே நமக்கு தெரியறதில்ல. அகங்காரத்தை அடையாளப்படுத்துறதுங்கிறதே இங்கே நம்ம அதை கவனிக்க முடியறதில்ல. சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடுது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி உடனே பேச ஆரம்பிச்சிடுறோம். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னுடைய அந்தஸ்து தெரியுமா அப்படின்னு சொல்லி உடனே அங்கே பேச ஆரம்பிச்சிடுறோம். ஒரு அவமானம் வருது, என்ன போய் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி உடனே அங்கேயும் வந்துடுது அந்த நான்கிற அகங்காரம். அப்போ அது எந்த இடத்துல வெளிப்படுது, அது எந்த இடத்துல தனக்கான ஸ்பேஸை எடுத்துக்குதுங்கிறத நம்ம முதல்ல கவனித்து பார்த்தா தான் அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அகங்காரம் வளர விடாமல் தடுக்க முடியும். நாம் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம், நாமளும் பல தரப்பட்ட விஷயங்களில் கலந்து பந்தப்பட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அது பாட்டுக்கு அது தனக்கு தேவையான இடங்களில் வந்து தன்னை வெளிப்படுத்தி தன்னை வளர்த்திக்கிட்டு நம்மளை நாசம் செய்யக்கூடிய நிலைமையை அது உண்டு பண்ணிடுது. அப்போ இந்த அகங்காரமானது அந்த உண்டாகிறது மனசுல இருந்து தான். ஆனால் அது எல்லா சிச்சுவேஷன்லேயும் அது வருதா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். அகங்காரம் இருக்குது, ஆனால் அது எல்லா இடங்களிலுமே ஓங்கி இருக்கிறது கிடையாது. அப்போ அது எந்த இடத்துல ஓங்குது, எந்த இடத்துல குறைஞ்சி போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அது ஓங்கி வரக்கூடிய அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அந்த அகங்காரத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு சாமி வந்து ஒரு 3 உதாரணங்களை இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அகங்காரம் அது எங்கே வெளிப்படுதுங்கிறத கவனித்து பாருங்க அப்படின்னு. முதல் உதாரணம் வந்து என்னென்னா, நாம் இப்போ மலை ஏறி போய் ஏதோ ஒரு விவகாரங்கள்லாம் பார்த்துட்டு, இல்லை கோயிலுக்கே போயிட்டு வர்றோம். மலை ஏறி நேராக கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி கீழே இறங்கி வந்துட்டுருக்குறோம். வரும்போது ஒரு கல் தடுக்கிடுச்சு, காலில் அந்த நகம் பேந்து போய் ரத்தம் வருது, சரியான வலி. அதை நாம் ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த சிச்சுவேஷனை சொல்லி நாம் ஒரு சென்டென்ஸை உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம்? நான் மலையேறி கோவிலில் போய் தரிசனம் செஞ்சுட்டு கீழே இறங்கி வரும்போது என்னுடைய கால் தடுக்கி அந்த கல்லில் பட்டு மோதி நகம் பேந்து ரத்தம் வந்துருச்சு, வழியில் என்னோட உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே நிறைய இடங்களில் சொல்கிறோம், அப்பா என்ன பல்லு வலி, உயிரே போயிடுதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த சென்டென்ஸை நல்லா கவனித்து பாருங்கள். நான் மலையேறி அப்படின்னு சொல்லி நாம் அந்த நானை குறித்து தான் அங்கே முதல்ல பேசணும். ஆனால் உடம்புக்கு ஒரு வலின்னு வரும்போது, உடம்புனால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வலின்னு ஏற்படும் போது உயிரே போயிடுச்சுன்னு சொல்லி உயிரை பற்றி இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துறோம்.
அப்போது நடந்து போயிட்டு வந்தது செஞ்சதெல்லாம் நான் தான், இந்த உடம்புங்கிறதும் நான் தான். ஆனால் வலின்னு ஒன்று வரும்போது அங்கே உயிரை கொண்டு வந்து நம்ம பிரதானப்படுத்தி நிறுத்துறமே தவிர அந்த நான்கிற அவஸ்தை அங்கே வெளிப்படவே கிடையாது. எனக்கு வலிச்சிருச்சு அப்படிங்கிறத விட வழியில் உசுரே போயிடுச்சுன்னு உசுரை பற்றி தான் கவலைப்படுறோம். உடம்புக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா உசுர் என்ன ஆகிறது அப்படிங்கிற எண்ணம் தான் அங்கே ஏற்படுது. நான்கிற அகங்காரத்துக்கு என்ன ஆகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த நான்கிற அகங்காரம் முன்னாடி வந்து நின்று அதை செய்யறது கிடையாது. முன்னாடி வந்து நின்று நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை சரி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நிற்க போகிறது கிடையாது. அப்போ உடம்புக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா இந்த நான்கிறது ஓடி ஒளிஞ்சிரும். இந்த நான்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த நானுக்கு நாம் கொடி பிடிச்சிக்கிட்டு நாம் அதோட இணங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது ஓடி போயிடும். நாம் அனாதையாக நின்று அந்த உடம்புனுடைய நிலைமையை அனுபவிச்சுக்கிட்டு புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். இதே இன்னொரு சுச்சுவேஷனை சொல்கிறாரு. ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு காட்டு வழியில் போகிறோம். ஒரு சுடுகாடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழியாக இருட்டான காட்டு வழியாக சுடுகாடு இருக்கக்கூடிய ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்குறோம் ஒரு காட்டுக்குள்ளார. திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, வெடி சத்தம் மாதிரி ஏதோ ஒன்று கேட்குது. ஏற்கனவே எந்த புதர்லேருந்து என்ன வரும்னு தெரியாது, இவ்வளோ கருகும்னு இருட்டு இருக்குது, யார் முன்னாடி வருவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரியான பயத்தில் நாம் போயிட்டுருப்போம். அது சுடுகாடு வேற, பேய் இருக்குமா பிசாசு இருக்குமாங்கிற பயம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயத்தோட சுற்றியும் முற்றியும் ஜாக்கிரதையாக போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வெடி சத்தம் கேட்டால் அந்த மனுஷனால் சும்மா இருக்க முடியுமா? சும்மா தூக்கி வாரி போட்டுரும். அந்த உடம்பு முழுவதும் பதற அளவுக்கு ஒரு பயம் ஏற்படும். இப்போ அதையே ஒருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம்? நான் அந்த காட்டு வழியாக தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வெடி சத்தத்தை கேட்கும்போது என்னுடைய மனமானது பயத்தில் பேதலிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம உணர்வுகள் ரீதியாக நமக்கு ஒரு பயம், நமக்கு உணர்வுகள் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பயமோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் போது, ஒரு பதட்டமோ ஒரு சூழலை ஏற்படுத்திக்கும் போது இந்த நான்கிற அவஸ்தை ஓடி ஒளிஞ்சிரும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி. அப்போ அங்கே யார் அவதிப்படுறது அப்படின்னா அந்த நான் நம்பி இருந்த நாம தான். அப்போ அங்கேயும் நான் வந்து அதை எதுவும் சரி பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வெடி சத்தம் தான், நீ பயப்படாதன்னு சொல்லி அங்கே எந்த ஒரு ஆறுதலையும் இந்த நான் வந்து கொடுத்துட முடியாது. அந்த அகங்காரமானது ஓடி ஒளிஞ்சு போயிடுது. அங்கேயும் தன்னை வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. ஆனால் பயணப்பட்டது யாருன்னு சொல்கிறோம்? நான் அந்த காட்டு வழியாக போகும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம்னு வந்த உடனே அங்கே மனசு பேதலிச்சு போச்சுன்னு சொல்கிறோமே தவிர உடம்பை பற்றியோ நான்கிற அகங்காரத்தை பற்றியோ நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா அது தன்னை வெளிப்படுத்திக்கிட்டா தானே அதை பற்றி கவலைப்பட முடியும். அது ஓடி ஒளிஞ்சிருது. நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி காணாமல் போயிடுது. அப்போ இந்த ரெண்டாவது சுச்சுவேஷன்லேயும் மனம்தான் அங்கே பிரச்சனைக்கு இல்லை ஆட்படுதே தவிர இந்த அகங்காரம் அங்கேயும் எஸ்கேப் ஆயிடுச்சு. மூணாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறார். ஒரு தெரு முனையில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் உட்காந்து நம்ம நண்பர்களோட பேசிக்கிட்டு ஒரு டீ சாப்பிட்ருக்குறோன்னு வச்சுக்கோங்க. நாம் ஏற்கனவே வாங்கின ஒரு கடன் பாக்கி இருக்குது. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நாம் ஓடி ஒளிஞ்சிட்ருக்குறோம். ஆனால் அவர் இந்த சமயம் பார்த்து நேரில் நம்மளை கவனிச்சிட்டார். அவர் ஃபோனையும் நம்ம அட்டன் பண்ணது கிடையாது, அவருக்கு பதிலும் சொன்னது கிடையாது. ஏன்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, எப்போ பணம் கிடைக்கும்னு தெரியல. அதனால நாமளும் அதை தட்டி கழிச்சிட்டு இருந்துட்டோம். அவரும் சரியான சுச்சுவேஷனில் நம்மளை கவனிச்சிட்டார். அவர் நேராக நம்ம நண்பர்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? என்ன சொல்லி என்கிட்ட காசை வாங்கின? ஒரு பதில் சொல்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லையா? காசை வாங்கிட்டு இப்படி என்ன அலக்கழிக்கிற? உனக்கெல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா? கொடுக்கணுங்கிற எண்ணமே உனக்கு கிடையாதா? அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்ட்டு அந்த வார்த்தைகளை போட்டு நம்மளை அவமானப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் அந்த சுச்சுவேஷனை வந்து யார்கிட்டையாவது சொல்கிறதா இருந்துச்சுன்னா, பா அவர் என்னை என்னென்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? நான் நாக்க பிடிக்கிட்டு நான் சாகிற அளவுக்கு கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து வெளியில் இருக்கிற நம்ம நெருங்கின ஒருத்தர்கிட்டையோ இல்லை மனைவிக்கிட்டேயோ இல்லை வீட்டில் இருக்கிறவர்கிட்டையோ நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஏக்கத்தை வந்து பகிர்ந்துக்குவோம். இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டாரு
அது அத்தனை பேர் முன்னாடி கேட்கும்போது என்னால் அங்கே தலை குனிஞ்சு இருக்க வேண்டியதாக போச்சு. என்னை பற்றி எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒவ்வொரு வார்த்தைகளாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகளில் கவனித்து பாருங்கள். என்னை பார்த்து அப்படி கேட்டுட்டான், அப்போ அங்கே அகங்காரம் வெளிப்படுது. எனக்கு அவமானமாக போயிடுச்சு, அகங்காரம் வெளிப்படுது. அப்போது இந்த அபிமானத்து மேலே கை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அகங்காரத்தினால பொறுக்க முடியாது. அது புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த அபிமானம் மேலே யாராவது ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த அகங்காரம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. அவ்வளோ சுச்சுவேஷனில், உயிருக்கே ஆபத்தாகிற சுச்சுவேஷனில் ஓடி ஒளிஞ்சிருச்சு. அவ்வளோ பயப்படக்கூடிய அந்த உணர்வுகள் ரீதியாக பாதிப்பு அடையக்கூடிய சமயத்துலேயும் ஓடி போயிடுச்சு. ஆனால் அந்த அபிமானத்தின் மேலே யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க, விமர்சனம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதனால் சும்மா இருக்க முடியாது. நம்மளுடைய கேரக்டரை பற்றி யாராவது ஒரு தரைக்குறைவாக பேசிட்டாங்கன்னு சொன்னால் இந்த அகங்காரத்தினால சும்மா இருக்க முடியாது. அதை தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அகங்காரமானது ஒரு கேரக்டரைசேஷனில் அது இருக்குது. அது தன்னை ஏன் இந்த இடத்துல மட்டும் அது வெளிப்படுத்திக்குது அப்படின்னு சொன்னால், மற்றவங்க நம்மளை நல்ல விதமாக மதிக்கணும், மற்றவங்க நம்மளை போற்றணும், நம்மளை புகழணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்கக்கூடியது. அதனால் இந்த அகங்காரம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க இதை பற்றி. ஒரு தாடி முடி விடுறதா இருந்தாலும் கூட நம்ம உடனே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, தாடி முடி விடுறது நமக்கு நல்லதா இல்லையான்னு யோசிக்கிறத விட, அடுத்தவன் இதை பார்த்தா என்ன கேள்வி கேட்பான், அடுத்தவன் இதுக்கு சம்மதிப்பானா, அடுத்தவன் இதை ஏற்றுக்குவானா அப்படின்னு சொல்லி, இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா மற்றவங்களை கவனித்து தான் செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா அந்த அபிமானத்தை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படுத்திகிட்டே இருக்கிறோம். அதுக்கு காரணம் சின்ன வயசில் நம்ம வளர்ந்த விதம் தான் அது. படுத்துட்டு இருந்த ஒரு குழந்தை சும்மா பிறண்டி விழுந்திருக்கும், அதாவது திரும்பி இருக்கும். படுத்துட்டு இருக்கும்போது உடனே குப்புற விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே கைத்தட்டி சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய பாராட்டுறது, அந்த குழந்தை எதையாவது பிடிச்சி எந்திரிச்சு நின்றுச்சு உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாராட்டுறது, அது தனியாக எதையும் பிடிக்காமல் நடந்துருச்சுன்னா அதுக்கும் பாராட்டுறது. இப்படி அந்த பாராட்டுக்களை ஒவ்வொரு பீரியட்லேயும் அதை கேட்டு 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 அந்த குழந்தைக்கு இப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த பாராட்டு கிடைக்கணுன்னே அது என்ன ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகும், பாராட்டுக்கு பதிலாக திட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஓடி சின்ன வயசில் அந்த குழந்தை விழுகும் போது ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி போய் விழுந்த நாம கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் குழந்தை விழுந்துச்சுன்னா, அறிவில் கண்ணை எங்கே வச்சுட்டு போனேன், பார்த்து போக மாட்டியா, பார்த்து ஓட மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிப்போம். அப்போ அந்த குழந்தையா இருக்கக்கூடிய அதனுடைய அகங்காரம் என்ன நினைக்கும், என்னடா இவ்வளோ நாள் நம்மளை புகழ்ந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க, இப்போ என்ன அந்த புகழ்ச்சியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு செயலையும் அதை எதிர்பார்க்கவே ஆரம்பிச்சுட்டே இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் அது பதிவுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு, நமக்கு புகழ்ச்சி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்திக்கிச்சு. அது அகங்காரத்தினுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ யாராவது ஏதாவது ஒரு புகழ்ச்சி இதில் நம்மளை புகழ்வாங்களா, இதை பற்றி பேசும்போது நம்மளை பற்றி பேசுவாங்களா, இதை பற்றி சொன்னால் நம்மளை மேல்நிலையில் நம்மளை கவனிப்பாங்களான்னு சொல்லி அது ஒவ்வொரு இடத்துலையும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அபிமானம் தான் இங்கே இந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ நாம் மற்றவங்க எல்லாரும் முன்னாடியும் மதிப்பு மரியாதையோடு இருக்கணும், புகழ்ச்சியோடு இருக்கணும், மற்றவங்க நல்ல விதமாக பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருக்குது. அது 4 பேர் முன்னாடி நமக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அங்கே இந்த அகங்காரத்தினால சும்மா இருக்க முடியாது. உடனே அது அந்த அபிமானமாக இருக்கக்கூடிய அகங்காரமானது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இந்த அகங்காரமானது மனசிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிற விஷயத்தை நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சிவனிலிருந்து சக்தியாக இருக்கக்கூடிய மனம் வந்திருக்குது. அந்த இரண்டும் சேர்ந்த நிலைமையில தான் சிவசக்தியாக இருக்கக்கூடிய இந்த நிலைமைங்கிறது அங்கே உண்டாயிருக்குது. எப்போ இந்த இரண்டுமே தன்னிலே அடங்குதோ, தன்னிலே லயிக்குதோ, அப்போ தான் நாம் யார், நம்ம இது நாள் வரைக்கும் என்னவாக இங்கே இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையே நமக்கு புரிய வரும். இந்த அபிமானத்தை எதுக்காக நம்ம இங்கே வச்சிருக்கிறோங்கிறதே நமக்கு தெரிய வரும். அங்கே ஜீவனை நம்ம கவனிக்காமல் தன்னை உணராமல் நாம் வெறும் அகங்காரத்தினுடைய நிலைமையில மட்டும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இயல்பான அகங்காரத்தினுடைய குணம், மற்றவங்களுடைய அந்த பாராட்டை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அபிமானத்தோடு இருக்கக்கூடிய குணம் அது வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா, விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ அக்னினால்
அதைய சுண்ட செய்யுங்க, அந்த நிலைமையை இல்லாமல் செய்யுங்க அப்படிங்கிறார். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும், இந்த செயல் செய்கிறோம், இது நித்தியமான செயலா, இது அனித்தியமான செயலா, இந்த செயல் செய்கிறது மூலமாக நம்ம நித்தியமான நிலைமைக்கு போவோமா, இல்லை அனித்தியமான நிலைமைக்கு போவோமா, இந்த செயல் செய்கிறதுனால நம்ம நசிஞ்சு போக போகிறோமா, இல்லை நல்ல நிலைமைக்கு முன்னேறதுக்கான பாதையாக இது இருக்குதா. அதனால் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இந்த விசாரணையானது இங்கே அவசியப்படுது அப்படிங்கிறார். அப்படி அதை ஒவ்வொரு செயல்லையும் அதை கவனம் வச்சு அதை செய்யும் போது தான் நம்மளால் எது முக்கியமான செயல், எது முக்கியமற்ற செயல்ங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எதுக்கெல்லாம் நம்ம ஜீவனை செலவு பண்ணணும், எதுக்கெல்லாம் ஜீவனை செலவு பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஜாக்கிரதை நிலைமை நமக்கு ஏற்படும். உபஜீவனத்துக்குன்னு சொல்லி ஒரு செலவு பண்ணுறதுக்காக வேண்டி காலையில் முழிச்சு நம்ம வெளியில் வந்துட்டோம். ஆனால் உபஜீவனத்தை மட்டும்தான் செய்கிறோமா? உபஜீவனத்தை தவிர்த்து மற்ற விஷயங்கள் நம்ம செய்கிறதே கிடையாதா? அதையும் தாண்டி வேறு ஏதோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போது இந்த செயல் அவசியம் தானாங்கிற அந்த ஜாக்கிரதை நிலைமை வந்துச்சுன்னா உபஜீவனத்தை தவிர்த்து வேறு எந்த செயலுமே நம்ம செய்யறதுக்கான அவசியம் ஏற்படாது. பிற்காலத்தில் அந்த உபஜீவனமும் அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். எப்போ அப்படின்னா, தன்னுடைய ஜீவசக்தியான வாயு தான் அன்னம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிராணசக்தியை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது, அந்த பிராணனாக இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் போக விடாமல் அதை உள்ளுக்குள்ளாரே அயனம் செய்யும்போது, அதை தடுத்து நிறுத்துகிற அந்த ஒரு பீரியட் நமக்கு வரும்போது இந்த உபஜீவனம் கூட அவசியம் இல்லாதது தான் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வரும். அப்படி நாம் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதை விவேகம்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ அக்னியினால் எது நித்தியம் எது அநித்தியம்ங்கிறத பிரித்து பார்த்து நடந்துக்கணும். அப்படி நடக்கிறவங்க தான் இங்கே விசேஷ ஞானிகளாக சாமினால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அந்த விசேஷ நிலையை அடையிறதுக்கு தான் சாமி இங்கே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. அந்த விசாரணையானது எந்த ஒரு செயலில் இருக்கணும், அப்படி விசாரணை செஞ்சு தான் தன்னுடைய சக்தியை இன்னதுன்னு அறிய முடியும். அப்படி அந்த விசேஷமான அக்னியை வச்சு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை எரிக்கணுங்கிறார். அப்படி எரித்து அப்போ தான் அது தானாய் தன்மயமாய் மாற முடியும். அப்போ தான் நாம் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தையே அடைய முடியும். அப்போ தான் அதைத்தான் நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்கிறவனே மனிதன் அப்படின்னு. இப்போ நாம் மனிதன்கிற ஒரு பிறவியில் தான் இருக்கிறோம், மனிதன் அபிமானிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மனிதனாக நடக்கிறோமா அப்படிங்கிறது இங்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. மனிதனாக நாம் நடக்கிறது கிடையாது. அப்படி நடக்கக்கூடிய அந்த நிலைமை வரும்போது தான் அபிமானமானது நிஜமாகவே மனிதனாக மாற்றம் அடையக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த சாமி நமக்கு ஏற்கனவே உபதேசமாக கொடுத்துருக்கக்கூடிய யோக மார்க்கம், வாசி யோகமாக இருக்கக்கூடிய யோக மார்க்கம் ஒரு சைடு, இன்னொன்று சாமி இந்த 12ஆம் அத்தியாயம் மூலமாக நமக்கு பரிந்துரைத்திருக்கக்கூடிய ஞான மார்க்கம், அதாவது விசாரித்து அறியக்கூடிய, ஒவ்வொரு செயல்களையும் பகுத்தறிந்து விசாரித்து அறியக்கூடிய ஜாக்கிரத நிலைமையை அதன் மூலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த 2 மார்க்கத்தையும் இப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. இந்த ஞான மார்க்கம்தான் இந்த ரமண மகரிஷியிலிருந்து இன்னும் மற்ற மகான்கள் எல்லாமே இந்த நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசாரணை மார்க்கமாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. சாமி அந்த மார்க்கத்தையும் சேர்த்து நம்மளை செய்ய சொல்லியிருக்கிறாரு, அந்த மார்க்கத்தையும் சேர்த்து கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அந்த விசாரணை நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள் மேலேயும் சாமி ஊர்ந்து கவனித்து அதை நம்ம சரி பண்ண சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் இந்த 12ஆம் அத்தியாயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயங்கய்யா. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் நமஸ்காரம்.